இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்து பணத்துக்கான ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ தம்பிகள் 2 பேரும் அண்ணனை சொகுசாக அதே ரெசார்ட்டில் தங்க வைக்கணும்னு செய்கிறதெல்லாம் வந்து பாராட்டுறதுக்குரிய விஷயமாக கூட ஒரு பக்கம் இருக்கலாம். அதாவது அவங்க அப்பாட்ட சொல்லாமல் எவ்வளோ மறைச்சு பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா வந்து 26,000 ரூபா பணம் தேவை. 5,000 ரூபா ஆல்ரெடி வந்து இப்போ அட்வான்ஸ் வந்து கொடுத்தாச்சு. அட்வான்ஸ் வந்து கொடுத்ததுனால மிச்சம் 21,000 ரூபா அது கட்டணும். அதில் 10,000 ரூபா வந்து கதிரே ஏற்பாடு பண்ணிட்டார். கதிர் தனியாக காலேஜ் படிச்சுட்டு இருக்க பையனால் ஏற்பாடு பண்ண முடிஞ்சு. ஆனால் செந்தில் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போகிறார் அவங்க அப்பாவோட கடையில். ஆனால் அவரால் சல்லி பைசா வரைக்கும் ஏற்பாடு பண்ண முடியல. பழனி வேளாலையும் முடியல. இப்போ மிச்சம் இருக்க 11,000 ரூபாய் காசுக்காக தான் வந்து இப்போ என்ன பண்ணலான்னு இருக்காங்கன்னா அவங்க அப்பாவுடைய அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துடலான்னு ஜிபே பண்ணி எடுத்துக்க போகிறாரு கதிர். கடைசியாக இது வந்து மாட்டி அக்கௌண்ட்டில் பணம் தொலைஞ்சிருக்கு, கம்மியாக இருக்குங்கிறது தெரியும் போது யாரா எடுத்தா வீடு பூந்து திருடின மாதிரி இப்போ கடைசியில் வந்து ஃபோனெல்லாம் எடுத்து திருட ஆரம்பிச்சிங்களா, உங்களை நம்பி ஃபோனை கூட இந்த பக்கம் வைக்க முடியலடா அப்படின்னு இந்த பிரச்சனைலாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு தேவையான ஒன்று என்ன அப்படின்னா இந்த இடத்துலையும் கதிர் மேலே திருட்டு பழி, கதிர் வந்து அப்பாவி தியாகி அப்படிங்கிற பழியெல்லாம் தாண்டி கரெக்டான விஷயமா இங்கே என்ன நடக்கணும் அப்படின்னா 2ல் 1 சரவணன் திருப்பி வந்து இதுக்கு வந்து காரணம் நான் தான், என்னால் தான் இப்படி இது பணம் செலவாயிடுச்சு அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிட்டு அதனால் நடக்க போகிற விஷயங்கள் 1. அப்படி இல்லைனா கரெக்டான விஷயம் என்னென்னா இப்போது இது எல்லாத்துக்கும் காரணம் யார்? தங்கமயில் தான். தங்கமயில் ஒழுங்காக பார்த்து புக் பண்ணாமல் விட்டு எல்லாரும் திருப்பி சந்தேகப்பட்டு கேட்கும் போது கூட இந்தா பார்த்துங்கன்னு ஃபோனை கொடுத்து 5,000 தான் ஆச்சு. மொத்தமே 5,000 தான். அவ்வளோதான், நிஜமாகவே 5,000 தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறமும் உண்மையை மறைச்சி வச்சுருந்தாங்கல்ல. இப்போ இந்த சமயத்தில் எல்லா விஷயத்தையும் வந்து மாமாவுக்கு தெரியாமல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னிச்சு இந்த பிள்ளையை பற்றி நம்மளே சொல்லலாம் அப்படின்னு ஓவர் நல்லவங்களா இல்லாமல் இப்போ ராஜியோ இல்லை வந்து மீனாவோ வந்து அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சாரும். அவங்க வந்து நிறுத்துங்க மாமா, கதிர் எதுக்கு அடிக்கிறீங்க, கதிர் என்ன தப்பு பண்ணான், யாருக்காக தெரியுமா தப்புன்னா சரவணன் மாமாவுக்காக தான். அவரும் தங்கமயிலனியும் அங்கே அக்காவும் அங்கே போன இடத்துல அங்கே வந்து பணம் பத்தலை அங்கே வந்து 26,000 கட்டணுமா. திடீர்னு சொன்னோடனே அவன் உடச்சி சம்பாதிச்ச காசு 5,000, ஃப்ரெண்டுக்கிட்ட கடன் வாங்கி 5,000, அதுவும் 10 நாளாக இதை அனுப்பியிருக்காங்க. அவங்க நடுவீதியில் நின்றுருக்காங்க உங்கள்கிட்ட சொல்ல பயந்துக்கிட்டு அப்படிங்கிறத சொல்லிடணும். சொன்னதுக்கப்புறமா அதுக்கான ரியாக்ஷன் இவர் எப்படி கொடுக்குறாருங்கிறத பார்க்கணும். திருப்பி வந்ததுக்கப்புறம் நான் கொடுக்குற மாதிரி கேள்விகள் அப்படிங்குவாங்களோ அந்த மாதிரி கேள்விகளை வந்து தங்கமயிலை பார்த்து கேட்கணும். ஏமா ஒரு டியூஷன் எடுக்கிற விஷயத்துலேருந்து சின்ன விஷயத்துக்கெல்லாம் மாமாவுக்கு தெரியாமல் பண்ணக்கூடாது. மாமாவுக்கு தெரியலன்னா எப்படி? மாமாவெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவெல்லாம் வந்து தலை மேலே தான் உட்கார வச்சுருப்போம் எப்பயுமே, மாமாவை நீங்கள் தரையில் போடுறீங்க அப்படின்லாம் பேசுனீங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, உன் புருஷன் வந்து இப்போ உடனடியாக வந்து சரி ஓகே தம்பிங்கள்ட்ட சொல்லி காசு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள்ட்டலாம் எப்படி காசு இருக்கும்? மாமாட்ட உண்மையை சொல்லிடலாம், நான் பண்ணது தப்புங்கிறத சொல்லி பணம் கேட்கலாம் தானே சொல்லியிருக்கணும். அதான் நல்லவளுக்கு அடையாளம். நீ ஒரு பேச்சு பேசுவ, இந்த பேச்சு ஒரு உனக்குன்னா வந்து ரத்தம், மற்றவனா தக்காளி சட்னிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பியா? மனுஷியா நீ? ஃப்ராடு அப்படின்ட்டு எத்தனை பொய்மா சொல்லுவேன் நீ? எதுக்கு அவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி சரவணனையும் பார்த்து நீயும் போய் சொல்லியிருக்காரு, நீயும் வந்து இதை மறைச்சிருக்கேன் என்கிட்ட. நான் கேட்கும் போது ரூம்குள்ளே போயிட்டான் இருக்க, உண்மையை சொல்ல வேண்டியதானே அப்படின்னா நான் கடிச்சா தின்ற போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கணும். அதை விட்டுட்டு திருப்பி கதிர் வந்து தியாகி பட்டம் ஏற்றுக்கிட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடுப்பான திசையில் தான் கதை போகும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.